இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ட்ரூத் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் எதுக்கு ஜான் சினாவை அட்டாக் பண்ணார், அதோட உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் மணி இந்த பேங்க் பேப்பரியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் இவெண்ட்டாக ஒரு டேக் டீம் மேட்ச் நடந்துச்சு. ஜான் சினா அண்ட் லோகன் பால் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜெய்ஸோ இவங்களுக்குள்ள டேக் டீம் மேட்ச் நடந்துச்சு. இந்த டேக் டீம் மேட்ச் ஒரு கட்டத்தில் ரெண்டு டீமும் பயங்கரமாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத விதமாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சினாவை போட்டு ஒருத்தவர் அடிக்கிறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்காக ஃபுல்லாக மாஸ்க் போட்டு அப்படியே ஹூடி போட்டு அப்படியே ஃபுல்லாக பிளாக் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தவர் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது மாஸ்க்கு அந்த ஹூடியெல்லாம் கழட்டும் போது தான் ஆட்ருத் ரிட்டன் வந்து அட்டாக் பண்ண மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. எதுக்காக ஆட்ருத் ரிட்டன் வந்து ஜான் சினாவை அட்டாக் பண்ணார், அதோட உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜான் சினாவை ஆட்ருத் அட்டாக் பண்ணதுக்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்ருத் WWE விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ட்விட்டர்லேயும் அவர் போஸ்ட்டு போட்டு சொல்லியிருந்தாரு, என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் இனிமேட்டு WWE கிடையாது, எனக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஆட்ருத் அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் ரசிகர்கள் வி வாண்ட் ஆட்ருத்ன்ற மாதிரி யூஎஸில் அது ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மணி இந்த பேங்க் பேப்பர் வியூ மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஸ்மாக் டவுன்லேயே ஆட்ருத் வேண்டுன்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வர வச்சிருக்காங்க ஆட்ருத். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்ருத் இப்போ ரிட்டர்ன் வந்தது மூலயமா ஆட்ருத் இனிமேல் WWE பார்ட்டில் ஒன் ஆஃப் த இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜான் சினாவோட இந்த ஹீல் டர்ன் ஸ்டோரி லைனில் மிக முக்கியமாக இருக்க போகிறாரு. ஜான் சினா ஹீல்லேருந்து ஃபேஸாக மாற்றுறதுக்காக தான் ஆட்ருத் வந்து ஜான் சினாவை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜான் சினாவை ஆட்ருத் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, சைல்டுஹுட் ஹீரோன்ற மாதிரி கேரக்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால ஜான் சினாவை திருப்பி பழைய ஜான் சினாவை கொண்டு வரதுக்காக தான் ஆட்ருத் இப்போ அட்டாக் பண்ணியிருக்காரு. ஜான் சினாவை திருப்பி ஃபேஸ்டனா மாத்துறதுக்காக தான் ஆட்ருத் இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இதுதான் உண்மை காரணம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.